வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 10ஆம் பாகம். இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அங்கமான சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் உயிர்வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் க. லோகநாத சுவாமி அவர்கள் வெப்ப அயற்சியால் கால்நடைகளில் ஏற்படும் உடற்செயலியல் மாற்றங்களையும் அதன் மேலாண்மை முறைகளையும் குறித்து விளக்கமளிக்க உள்ளார். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு பி. குமரேசன் அவர்கள் மற்றும் நமது அண்ணா பல்கலைக்கழக ஊடக அறிவியல் துறையை சேர்ந்த திரு சசிகுமார் மற்றும் மாணவிகள் காவ்யா மற்றும் சந்தியா. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சார், கால்நடைகளில் வெப்ப அயற்சின்னு சொல்கிறோமே சார், அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். சார், கால்நடைகளில் வெப்ப அயற்சி என்பது ஒரு சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் ஒரு கூட்டுக்கலவை. சுற்றுச்சூழல் காரணிகள் என்பது காற்றின் வெப்பநிலை, காற்றின் ஈரப்பதம், காற்றின் திசை மற்றும் வேகம், மழையின் அளவு, சூரியனின் கதிர்வீச்சு, விழி ஒளி மற்றும் காற்று அழுத்த தாழ்வு நிலை ஆகிய சுற்றுச்சூழல் காலணிகள் ஒன்றாக இணைந்து கால்நடைகளில் வெப்ப அயற்சியை ஏற்படுத்துகிறது. சார், கால்நடைகளுக்கு ஏற்படும் வெப்ப அயற்சிக்கான அறிகுறிகள் என்னென்ன சார்? கால்நடைகளில் வெப்ப அயற்சி அறிகுறிகள் வந்ததுன்னா அந்த கால்நடைகள் நிழல் பகுதியை நோக்கி செல்லும். எங்கெங்கு மரங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கு நிழல் இடங்கள் இருக்கிறதோ அந்த பகுதிகளை நோக்கி செல்லும். குறிப்பாக தண்ணியை அதிகமாக விரும்பி குடிக்கும் நீர்நிலைகளை நோக்கி கால்நடைகள் செல்லும். அதே நேரத்தில் தீவனங்கள் குறைவாக எடுத்துக்கொள்ளும். அதனுடைய மூச்சு விகிதம் அதிகமாக காணப்படும். சில கால்நடைகள் தன் வாய் வழியாகவே மூச்சை சுவாசிக்கும். வியர்வை அதிகமாக காணப்படும். சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஓப்பன் லேண்டில் இருக்க விலங்கினங்கள் சார். இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற இது பண்ணையில் வளர்க்குற உயிரினங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான அறிகுறி இருக்கும் சார்? இந்த அறிகுறிகள் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளாக இருந்தால், அதாவது அதுவும் நிழலை நோக்கி தான் செல்லும். எங்கெங்கு குளிர்ச்சியான பகுதிகள் இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி செல்லும். மாடுகள் மரத்த நிழலை நோக்கி செல்லும். அதே மாதிரி குறிப்பாக ஆடுகளும் சிறிய சிறிய செடி கொடி நிழல்கள் எங்கே காணப்படுகின்றன அந்த இடங்களை நோக்கி செல்லும். நாய்கள் பார்த்துக்கொள்வோமானால் வீட்டினுடைய உட்பகுதிக்கு வந்து செல்லும். அதே மாதிரி எங்கே குளிர்ச்சியான இடம் இருக்கிறதோ, தண்ணி தொட்டி இருக்கிறதோ அல்லது நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கு நோக்கி கால்நடைகள் செல்லும். இப்போ நம்ம மாடுகளை கட்டுத்தரையில் கட்டியிருக்கும் போது அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார். அப்படிங்கும்போது அதனுடைய உடல் மாற்றம் இருக்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் வெப்ப அயற்சிங்கிறது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் சார்? அந்த வெப்ப அயற்சியினால தான் வியர்வை அதிகமாக காணப்படும், மூச்சு வெளியிடுதலும் அதிகமாக காணப்படும், வாயை திறந்து கொண்டு வாயின் வழியாக மூச்சை உட்கொள்ளும், தீவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாது, தண்ணீரை அதிகமாக விரும்பும். இவையெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க அறிகுறிகள் நாம் கால்நடைகளில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் வரும்போது கால்நடைகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் சார் வரும்? வேறு என்ன நோய் தாக்கமோ, அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த வெப்ப அயற்சி? கால்நடைகளில் வெப்ப அயற்சி என்று எடுத்துக்கொண்டோமானால் குறிப்பாக கோடை காலங்களில் தான் இந்த வெப்ப அயற்சி ஏற்படுகிறது. இந்தியா மற்றும் தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு வெப்பமண்டலமாகத்தான் கருதப்படுகிறது. மார்ச் ஏப்ரலிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரை வெப்பத்தின் அளவு அதிகரித்து காணப்படும். இந்த காலங்களில் கால்நடைகளானது தனது வெப்பத்தினை இருவேறு வழிகளில் பெறுகின்றன. ஒன்று உணவு உட்கொள்ளும் போது ஏற்படும் வளர்சிதை மாற்றங்கள், இன்னொன்று வந்து அதனுடைய செயல்பாடுகளும் வெப்பத்தை உண்டாக்குகின்றன. மற்றொன்று முக்கிய காரணி வந்து சூழ்நிலைகளின் வெப்பத்தை பொறுத்து கால்நடைகள் வந்து சூழ்நிலையின் வெப்ப அளவு கால்நடைகளின் உடலின் வெப்ப அளவை அதிகரிக்கும் போது வெப்பமானது எதிர் திசையில் பாய்கின்றன. இந்த 3 வழிகளில் கால்நடைகள் உடல் வெப்பத்தை அடைகின்றன. ஆனால் வெப்பமானது 2 வழிகளில் தான்
வெளியேற்றப்படுகின்றன. குறிப்பாக உரோமம் குறைவாக உள்ள விலங்குகளில் அல்லது கால்நடைகளில் வேர்வை மூலமும், மாடு, குதிரை இந்த விலங்குகள் எல்லாம் பார்த்தோம்னா உரோமங்கள் குறைவாக இருக்கும். அப்போது அது தன்னுடைய வியர்வை சுரப்பிகள் இருக்கும், வியர்வை சுரப்பிகளின் வழியாக வேர்வையாக வெளியேற்றுகின்றன. ஆனால் ஆடு, நாய், ஈவன் கோழி இனங்கள் இவையெல்லாம் தனது மூச்சின் வழியாக சுவாசத்தின் அளவை அதிகப்படுத்தி வெப்பத்தை வெளியேற்றுகின்றன. இந்த சுவாசத்தை வெளியேற்றும் போது வாயை திறந்து கொண்டு இருக்கும். சில நேரங்களில் உமிழ்நீர் வழிந்து வாயின் ஓரங்களில் எல்லாம் காணப்படும். சார், இந்த வெப்ப அயற்சி என்பது பரவக்கூடிய நோயா சார்? வெப்ப அயற்சி நோய் என்பது ஒரு தொற்று நோய் அல்ல. இது ஒவ்வொரு கால்நடைகளும் ஒவ்வொரு விலங்கினங்களும் தனித்தனியாகத்தான் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக காணப்படுகிறதோ அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள கால்நடைகள் அதிகமாக பாதிப்பு உள்ளாகின்றன. நன்றி சார். இந்த வெப்ப அயற்சியின் வெப்பநிலையை கணிப்பதற்கு ஏதேனும் முறைகள் இருக்கிறதா சார்? அதாவது குறிப்பாக மாடுகளை எடுத்துக்கொண்டேமானால் சராசரி உடல் வெப்பநிலை 38.6 பாகை செல்சியஸ் அல்லது 101.5 பாகை ஃபாரன்ஹீட் ஆகும். அதாவது கால்நடைகள் வெப்ப சமச்சீர் நிலையை எட்டுவது ரொம்ப முக்கியம். வெப்ப சமச்சீர் நிலை என்பது உடலில் வளர்சிதை மாற்றங்கள் ஏற்படும் வெப்பநிலை, சுற்றுப்புற சூழலிலிருந்து பெறப்படும் வெப்பம். இந்த வெப்ப உற்பத்தியானது வெப்ப இழப்புக்கு சரியாக இருக்கும் சமயத்தில் அல்லது சீராக இருக்கும் பட்சத்தில் வெப்ப சமநிலை நிலவும். இதில் பெறப்படும் வெப்பம், வெளியேற்றப்படும் வெப்பம் அல்லது வெப்ப இழப்பை விட அதிகமாக இருக்கும்போது வெப்ப சமச்சீரின்மை ஏற்படுகிறது. அதனால் வெப்ப அயற்சி ஏற்படுகிறது. சார், இந்த வெப்ப அயற்சியானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை பாதிக்குமா சார்? வெப்ப காலங்களில் கால்நடைகள் தனது வெப்ப உற்பத்தியை வளர்சிதை மாற்றங்களால் ஏற்படுவதன் மூலம் குறைப்பதற்காக அதிகமாக நீரை உட்கொள்கின்றன. குறிப்பாக உலர் தீவனமாக இருந்தாலும் சரி, அடர் தீவனமாக இருந்தாலும் சரி, தீவன அளவு குறைந்து எடுத்துக்கொள்ளும். அதே சமயத்தில் பசுந்தீவனத்தை அதிகமாக விரும்புகின்றன. ஏனென்றால் பசுந்தீவனங்களில் தண்ணீரின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. 60 முதல் 90 விழுக்காடு தண்ணீர் இருக்கிறது. உலர் தீவனத்தில் தண்ணீரின் அளவு குறைவு, அடர் தீவனம் கலப்பு தீவனத்திலும் தண்ணீர் அளவு குறைவு. பால் கறக்கும் மாடுகளுக்கு அடர் தீவனம் அதனுடைய பாலினுடைய அளவை பொறுத்து அதற்கு தகுந்தாற் போல அடர் தீவனம் அளிக்க வேண்டும். உலர் தீவனத்தை வைத்துக்கொண்டோ அல்லது பசுந்தீவனத்தை வைத்துக்கொண்டோ அதிகமாக பால் கறக்கும் மாடுகளுக்கு நாம் உணவு தேவை பூர்த்தி செய்ய இயலாது. குறிப்பாக அடர் தீவனத்தை குறைவாக உட்கொள்ளும் போது அதுக்கு தேவையான சத்து பொருட்கள், மாவுச்சத்து, புரதச்சத்து, விட்டமின்கள், உயிர் சத்துக்கள், தாது உப்புகள் இவை எல்லாம் குறைந்தே கால்நடைகளுக்கு கிடைக்கின்றன. இதனால் மாடுகளினுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது, உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது, பாலின் அளவு பாதிக்கப்படுகின்றன. பாலில் உள்ள மூலப்பொருள்கள், கொழுப்பு மற்றும் கொழுப்பு இல்லாத மூலப்பொருள்களின் அளவும் மாற்றம் ஏற்பட்டு காணப்படுகின்றன. அதனால இப்போ பாலோட தண்ணி அது கொழுப்பு மற்றும் கொழுப்பு இல்லாத பொருள், ஃபேட் அண்ட் சாலிட் நாட் ஃபேட் என ஆங்கிலத்தில் கூறுவோம். கொழுப்பு மற்றும் கொழுப்பு அல்லாத பொருட்கள், நீரினுடைய அளவு அதிகரித்து காணப்படும். பாலினோட தரம் குறையும். சார், இப்போது இது கறவை மாட்டுக்குங்க சார். இப்போ சொல்லுமா கிராமத்தில் சொல்லுவாங்க டெஸ்ட் வரல, டெஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊர்லலாம். ஸோ அது மாதிரி சினையாக இருக்க மாட்டுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் சார் இந்த வெப்ப அயற்சினால்? சினை மாடுகளுக்கும் குறிப்பாக 2 பாதிப்புகள் அதிகம். ஒன்று தண்ணீரின் அளவை அதிகமாக எடுத்துக்கொள்கிறது உடல் வெப்பத்தை குறைக்க, மற்றொன்று உணவை குறைவாக உட்கொள்கிறது. ஒரே சமயத்தில் சினை மாடுகள் பாலும் கறக்கும், சினை அடைந்தவுடன் கருவும் வளர்ந்து கொண்டு இருக்கும். இத்தகைய சூழ்நிலைகள் அடர் தீவனம் மிகவும் முக்கியமானது. அடர் தீவனம் கால்நடைகளின் பால் உற்பத்திக்கு மட்டுமல்லாமல் கன்றுகளின் வளர்ச்சிக்கும் மிகவும் பெரிதும் உதவுகின்றன. குறிப்பாக கடைசி 3 மாதங்கள், 7, 8, 9 மாதங்கள், இந்த மாதங்களில் அடர் தீவனம் ரொம்பவும் முக்கியமான ஒரு பங்காகும். அதேபோல் கால்நடைகளுக்கு வெப்ப அயற்சிகள் ஏற்படும் போது சினை அறிகுறிகள் தென்படுகின்ற கால்நடைகளுக்கு மாடுகளை எடுத்துக்கொண்டேமானால் இந்த சினை பருவ காலங்களில் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஒரு நிணநீர் சுரப்பியிலிருந்து சுரக்கும் ஹார்மோன் இன்றியமையாதது. இந்த ஹார்மோன் கால்நடைகள் தனது சினை அறிகுறிகளை தெளிவாக பணியாளர்களுக்கு வெளிப்படுத்த உதவும். குறைவான உணவு அல்லது அடர்தீவனம் வழங்கும் பட்சத்தில் அதனுடைய கர்ப்பப்பை வளர்ச்சி மட்டுமின்றி சினை அறிகுறிகள் வெளிப்படுத்துவதிலும் தாமதம் ஏற்படுகிறது. சினை அறிகுறிகள் சில சமயங்களில் தெரியாமல் போகலாம். ஆனால் கருத்தரித்த மாடுகளில் அந்த கருவானது ஒரு
3 நாட்கள் கழித்து கருக்குழாயிலிருந்து கருப்பையை வந்தடைந்து, இந்த கருக்குழாயில் அது வளர்ந்து நன்றாக வளர்ந்து 14 முதல் 16 நாட்களில் கருப்பையில் கருவானது பதியும். தாய்க்கும் ஒரு சேய்க்கும் ஒரு பந்தம் ஏற்படுத்தும். இந்த பந்தம் ஏற்படுத்தியவுடன் கருப்பையிலிருந்து புரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இந்த புரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கரு வளர்ச்சிக்கு தேவையான உணவினை கருப்பையிலிருந்து பெற்றுக் கொடுக்க மிகவும் உதவி புரிகிறது. ஆனால் இந்த தீவன பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த ஹார்மோனின் அளவும் குறைந்து விடுகிறது. இன்னொரு பக்கம் கரு சிதைவுக்கும் வழிவகுக்கிறது. கரு களைப்பிற்கும் இந்த புரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் மிக முக்கிய காரணமாக அமைகின்றன. இப்போ இது எத்தனை மாதத்து சினமாடாக இருந்தாலும் இந்த கருக்கலைப்புக்கு காரணமாக இருக்குங்களா சார் இந்த அயற்சி? குறிப்பாக முதல் 3 மாதங்களில், அதிலும் முதல் 2 மாதம் மிக முக்கியமாக கருதப்பட வேண்டும். கருச்சிதைவு கருக்கலைப்பு 3 மாதங்களுக்கு பிறகு மிகவும் குறைவு. சார் இந்த கால்நடைகளுக்கு ஏற்படுற வெப்ப அயற்சினால் மற்ற நோய் தாக்கங்கள் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அது என்னென்னு கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா விவசாயிகளுக்கு பயன்படுவதாக இருக்கும். சார், இந்த வெப்ப அயற்சி என்பது கால்நடைகளின் வளர்ச்சியை மிகவும் பாதிக்கின்ற ஒன்று. எப்படி கால்நடைகள் வளர்ச்சி பாதிக்கும் என்பது அதனுடைய தீவன அளவை பொறுத்தது. தீவன அளவு குறையும் போது வளர்ச்சி குறைகிறது. வளர்ச்சி குறையும் போது கால்நடைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பட்சத்தில் நோய்க்கிருமிகள் எளிதாக கால்நடைகளை தொட்டுகின்றன. குறிப்பாக சொல்வேமானால் இந்த கோடை காலங்களில் ஃபுட் அண்ட் மவுத் கால்வாய் நோய் கிருமியும் பிளாக் கோட்டர் கருங்காலி நோய் என்னும் 2 நோய் தொற்றுகள் மிக அதிகமாக காணப்படும். இந்த 2 நோய்களும் எளிதாக கோடை காலங்களில் கால்நடைகளை தாக்குகின்றன. இதற்கு முக்கிய காரணம் நோய் எதிர்ப்பு சத்து குறைவு. இன்னொன்று அகவொட்டுண்ணிகள் உடலினுடைய உட்பகுதியில் காணப்படுகின்றன. இந்த அகவொட்டுண்ணிகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது அதனுடைய இனப்பெருக்கம் மற்றும் அதனுடைய எண்ணிக்கை குறைந்து காணப்படும். அப்போ இது நம்ம எப்படி தடுக்கிறதுங்க சார்? இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குங்களா? அந்த கால்வாய் நோய், கருங்காலி நோய், இந்த 2 நோய்களையும் தடுப்பூசிகள் போட்டு நோய்கள் வராமல் நாம் பாதுகாக்கலாம். அக ஒட்டுண்ணிகளை தக்க ஒட்டுண்ணி மருந்து வழங்குவதன் மூலம் நாம் கட்டுப்படுத்தலாம். புற ஒட்டுண்ணிகள், உடலின் மேல் உள்ள ஒட்டுண்ணிகளை தக்க மருந்து தெளித்து நாம் நோயின் பாதிப்பிலிருந்து காப்பாற்ற முடியும். அதே சமயத்தில் கால்நடைகளை கோடை காலங்களில் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லும் போது மேய்ச்சல் நிலங்களின் அருகே உள்ள நீர்நிலைகளில் வற்றிய நீர் காணப்படும். இந்த வற்றிய நீரில் ஒட்டுண்ணிகளின் அளவு அதிகரித்து காணப்படும். இந்த நீரை உட்கொள்வதாலும் கால்நடைகள் எளிதில் பாதிப்படைகின்றன. குறிப்பாக இந்த கோடை காலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதில் வாழும் மீன்கள், ஆல்கேக்கள் ஆகியன இறந்து விடுகின்றன. இந்த நீரானது நச்சு நீராக மாறுகிறது. இதனை கால்நடைகள் அறிந்தினாலும் நோய் பாதிப்பிற்குள்ளாகின்றன. நாம் ஃபுட் பாய்சனிங் என்று கூறுவோம். அதெல்லாம் இதன் காரணமாக அமைகிறது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த தடுப்பூசி போட்டு இதை சரி பண்ணிக்கலான்ட்டு. இதை அந்த அறிகுறி உள்ள மாட்டுக்கு மட்டும் போடலாமா, இல்லை மற்ற மாட்டுக்கும் ப்ரிகாஷனுக்காக போட்டுக்கலாமா? அனைத்து கால்நடைகளுக்கும் போட்டுக்கொள்ளலாம். குறிப்பாக வெப்பாயிற்சி உள்ள இடங்களில் உள்ள கால்நடைகளுக்கு தான் போட வேண்டும் என்பதில்லை. எல்லா இடங்களிலும் உள்ள கால்நடைகளுக்கு நாம் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி குடல் புழு நீக்கமும். நன்றி சார். இப்போ இந்த வெப்ப அயற்சி இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துகிற சமயத்தில் இது வெப்ப அயற்சி ஏற்படாதவாறு பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்க சார்? வழிமுறைகள்னு பார்த்தா, வெப்ப அயற்சி ஏற்படாதவாறு காக்க வேண்டுமானால் ஒரு பண்ணையில் நிறைய கால்நடைகள் அல்லது நிறைய ஆடுகள், மாடுகள் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல நாம் கொட்டகை அமைக்க வேண்டும். இந்த கொட்டகையினுள் வெளிப்புற வெப்பநிலையை விட உள்ளே வெப்பநிலை குறைவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கொட்டகை நேரடியாக சூரிய ஒளி படாதவாறு இருக்க வேண்டும். அதே மாதிரி அதற்கு நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்க வேண்டும். கொட்டையினுடைய அமைப்பை எடுத்துக்கொண்டேமானால் அதனுடைய அகலப்பக்கம் 25 to 30 அடிக்கு மேல் மிகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அகலப்பக்கம் அதிகமாக இருக்கும்போது காற்றோட்டம் ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. ஏனெனில் உட்புகுந்த காற்று அகலம் அதிகமாக இருக்கும்போது வெளிவர முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அதேபோல் கொட்டகையின் நீளத்தை எடுத்துக்கொண்டேமானால் இது கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு மாற்றி அமைக்கலாம். அதிலும் குறிப்பாக ஒரு கொட்டகையின் நீளமானது 100 அடிக்கு மேல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். 100 அடிக்கு மேல் போனால் என்ன பிரச்சனை என்றால், நிறைய கால்நடைகளை நாம் அதில் அடைப்போம். ஆனால் கவனம் செலுத்த முடியாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு அதிகம். கொட்டகையின் உயரத்தை எடுத்துக்கொண்டேமானால் ஒரு 12 அடி அதிகபட்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கொட்டகையை
சுற்றியும் நம்ம நிழல் தரும் மரங்கள் நட்டு வைக்க வேண்டும். பாருங்க, மா, பலா, அத்தி, பூவரசு, அரச மரம் இத்தகைய மரங்களை நட்டு வைத்தால் அவை கொட்டகைக்கு அருகில் இருக்கும்போது குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. இதுபோக படர் தாவரங்களையும் நாம் கொட்டகைக்கு அருகில் வளர்த்தலாம். குறிப்பாக வெப்பநிலை அதிகமாக காணப்படும் மதிய வேளைகளில் ஈரச்சாக்குகளை தண்ணீரில் நனைத்து சுவரின் இருபுறமும் தொங்கவிட வேண்டும். கொட்டகைக்குள்ளே நாம் நீர் தெளிப்பான்களை பயன்படுத்தலாம், மின்விசிறிகளையும் பயன்படுத்தலாம். பெரிய பண்ணைகளில் நவீன தண்ணீர் தெளிப்பான்கள் அவங்க இயந்திரத்தின் மூலம் காலை 11 மணி, மதியம் 1 மணி, மதியம் 3 மணி என்ற அளவில் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் தண்ணீர் தெளிப்பான்களை பயன்படுத்துகின்றன. இதிலும் குறிப்பாக வெளிநாட்டு மாடுகளும் கலப்பின மாடுகளும் நாட்டு மாடுகளை விட அதிக பாதிப்புக்குள்ளாகின்றன. எருமை இனமும் அதிக பாதிப்புக்குள்ளாகின்றன. மாடுகளில் 6 பங்கு இருந்தால் இதில் 1 பங்கு மட்டும் வியர்வை சுரப்பி இருக்கிறது. அதனால் அதனுடைய எளிதாக வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் போகின்றன. இன்னொரு காரணம் என்னவென்றால் அதனுடைய கருமை நிறம். கருமை நிறம் எப்போதும் வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும், வெள்ளை நிறம் வெப்பத்தை பிரதிபலிக்கும். அதனால் இது ஒரு வெப்ப சுமையாக எருமைகளுக்கு உண்டாகின்றன. அதே மாதிரி கொட்டகையின் உட்பகுதியில் இரவு நேரங்களில் அதிக வெப்பத்தை உமிழாத மின் விளக்குகளை நாம் பயன்படுத்த வேண்டும். மிக சிறப்பாக சொன்னீங்க சார். இதில் இப்போ நீங்கள் கொட்டகை அமைக்கிறதுல வந்து மாடு வந்து எண்ணிக்கையே ரொம்ப அதிகமாக கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு இத்தனை அடி கொட்டகைக்கு இவ்வளோ மாடு இருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது கணக்கு இருக்குதுங்களா சார்? ஒரு இருக்குது சார். ஒரு மாட்டிற்கு 50 முதல் 60 சதுரடி தேவைப்படுகிறது. மாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது நாம் அகலத்தை வந்து நிரந்தரமாக 30 அடிக்கு மேல் போகாமல் பட்டுக்கணும். நீளமும் கணக்கில் கொள்ள வேண்டும். நீளம் 100 அடிக்கு மேல் போகும்போது நிறைய கால்நடைகளை நாம் அடைப்போம். நிறைய கால்நடைகளை அடைக்கும் போது ஒரே கொட்டகையில் நாம் கவனத்தை செலுத்த முடியாமல் போய்விடுகின்றன. தனித்தனியாக பிரித்து தனித்தனி கொட்டகைகளாக அமைக்க வேண்டும். இந்த கொட்டகையை வந்து அமைக்கிறதுக்கு வந்து வெப்பம் அதிகமாக வராத மாதிரி கொட்டகை அமைக்கணும்னு சொன்னீங்க சார். அதில் எந்த மாதிரியான கொட்டகையில் வந்து எந்த மாதிரி ஷீட்டு போட்டு அடைக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கொட்டகை அமைக்கும் போது குறிப்பாக பனை ஓலை, தென்னை ஓலை, வைக்கோல், கம்மந்தட்டு, சோளத்தட்டு ஆகியவற்றை கொண்டு நாம் மேற்கூரையை அமைக்கலாம். நாம் வந்து அஸ்பெஸ்டாஸ் ஷீட் பயன்படுத்துவோமையானால் அதற்கு மேல் இதனை வைக்கோல் அல்லது தட்டு, தென்னை ஓலை, பனை ஓலையை கொண்டு மேற்பகுதியில் போட வேண்டும் சார். இந்த மாதிரி வெப்ப அயற்சி ஏற்படும் காலங்களில் நம்ம எந்த மாதிரியான தீவன முறைகளை பயன்படுத்தலாம் சார் கால்நடைகளுக்கு? கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் விளக்கமாக. சார், வெப்ப காலங்களில் பசும்புல் கிடைக்காத பட்சத்தில் முன்பே சேமித்து வைக்கப்பட்ட புல்களையோ அல்லது பதப்படுத்தப்பட்ட புல்களையோ கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம். ஏற்கனவே கூறியது போல அந்த பண்ணையை சுற்றி படர் தாவரங்களை வளர்த்துவதன் மூலமும் அல்லது வந்து மா, பலா, அத்தி, பூவரசு, அரசு இந்த மரங்களை வளர்த்துவதன் மூலம் பசுந்தீவனம் தட்டுப்பாடு ஏற்படும் போது அவற்றின் கிளைகளை வெட்டி இலைகளை கால்நடைகளுக்கு அளிக்கலாம். இன்னொன்று, தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பண்ணையை சற்று உயரமான இடத்திலும் பயிர் செய்யும் இடத்தை கொஞ்சம் தாழ்வாக இடத்திலும் வைத்துவிட்டு அந்த கால்நடைகளில் கொட்டகை கழுவும்போது ஏற்படும் நீரும் அல்லது கால்நடைகளை கழுவும்போது ஏற்படும் நீரும் அந்த குறைவான இடத்தில் உள்ள பயிர் சாகுபடிக்கு வந்து அடைவதால் தண்ணீரை விரயமாகாமல் நாம் தடுக்க இயலும். சார், இந்த வெப்ப அயற்சி காலத்தில் மாடுகளை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை குளிப்பாட்டலாம் சார்? வெளிநாட்டு மாடுகள் அல்லது கலப்பின மாடுகளை 2 முறை குளிப்பாட்டலாம், காலை மாலை. அதிக பால் கொடுக்கக்கூடிய மாடுகளை 2 முறை குளிப்பாட்டலாம். எருமைகளை 3-4 முறையும் கூட குளிப்பாட்டலாம். ஏன்னால் அது வந்து அதிகமாக உட்கொண்டு வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் தவிக்கும். அதனால் நாம் கிராமப்புறங்களில் பார்த்தேமானால் எங்கெங்கு நீர்நிலைகள் காணப்படுகின்றனோ அங்கெல்லாம் அந்த பகல் நேரங்களில் எருமைகள் சென்று அந்த குளம் குட்டைகளில் நீந்தி கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். இது வெப்பத்தை தணிப்பதற்கான ஒரு முறை தான். சுயமாகவே அது எடுத்துக்கொள்கிறது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம நாட்டு மாடு வெளிநாட்டு மாடுன்ட்டு. எந்தெந்த மாதிரியான மாடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்க்குறாங்க சார்? தமிழ்நாட்டில் நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஃப்ரீஷியன் கிராஸ், ஜெர்சி கிராஸ் கலப்பின மாடுகள் தான் அதிகம். நாம் கிராமப்புற விவசாயிகள் நேரடியாக வெளிநாட்டு மாட்டை வாங்கி வளர்த்துவது அதுக்கு லாபம் தரக்கூடிய ஒன்றாக அமையாது. ஏனென்றால் வெளிநாட்டு மாடுகளுக்கு தனி கொட்டகை அமைக்க வேண்டும். அதேபோல் அது வந்து வெப்பநிலையை தாங்கக்கூடிய ஆற்றல் இழந்து காணப்படும். நோயில் எளிதில்
தாக்கிவிடும். அதனால் அரசு மற்றும் அரசு அல்லாத பெரும் பண்ணைகளில் வெளிநாட்டு ரக மாடுகளை வாங்கி வைத்து தக்க கொட்டகை அமைத்து தக்க குளிர்சாதன வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து அந்த கால்நடைகளை வளர்த்த முடியும். பட் பண்ணையாளர்களை எடுத்துக்கொண்டேயானால் கலப்பின பசுக்களை வளர்த்தும் போது மேலாண்மை முறைகள், கொட்டகை அமைத்தல், தீவனம் கொடுத்தல், இதுக்கு பாலினுடைய அளவும் குறைந்து காணப்படும், செலவுகளும் குறைந்து காணப்படும். நன்றி சார். கலப்பின மாடுகள் மற்றும் நாட்டு மாடுகள் இது 2 இனங்களையுமே வெப்ப அயற்சி நோய் எவ்வாறு பாதிக்கிறது சார்? நாட்டு மாடுகள் நாம் எடுத்துக்கொண்டோமானால் நாட்டு மாடுகள் பெரும்பாலும் உழுவதற்காக பயன்படுத்தப்பட்டவை, நாட்டு காளைகள். அதன்போல் அதில் பாலினுடைய அளவு குறைந்து காணப்படும். அதற்கு வெப்ப அயற்சி தாங்கும் தன்மை அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கும் தன்மையும் வெளிநாடு மற்றும் கலப்பின மாடுகளை ஒப்பிடுகையில் அதிகம். அதனால் அந்த மாடுகள் வெளிநாட்டு மாடுகளை விட எளிதில் பாதிப்படைவதில்லை. நன்றி சார். நன்றி சார். இப்போ இந்த தீவனம் கொடுக்கும்போது வெப்ப அயற்சி டைமில் தீவனம் வந்து என்னென்ன தீவனங்கள் கொடுக்கலான்னு சொன்னீங்க, அது கொடுக்கறதுக்கு ஏதாவது முறைகள் இருக்குங்களா? அதுதான் வெயில் காலங்களில் அடர் தீவனத்தை அது விரும்பாது, பசுந்தீவனத்தை தான் விரும்பும். அந்த அடர் தீவனங்களை கொடுக்கும்போது நாம் ஒரே முறையில் அடர் தீவனத்தை கொடுத்தால் அது விரயத்துக்குள்ளாகும். அதனால் 2 அல்லது 3 முறை பிரித்து கொடுக்கலாம். காலை மாலை அல்லது காலை மதியம் மாலை என 3 வேளைகளில் பிரித்து சிறிது சிறிதாக கொடுக்கும்போது நாம் அந்த தீவன விரயத்தை தடுக்கலாம். அந்த அடர் தீவனமானது சென்னை பிடித்த மாடுகளுக்கும் கறக்கும் மாடுகளுக்கும் மிக இன்றியமையாது. அந்த அடர் தீவனத்தின் மூலமாக தான் கன்றுகளுக்கு தேவையான, வளரும் கன்றுகளுக்கு தேவையான பால் உற்பத்திக்கு தேவையான மாவுச்சத்து, புரதச்சத்து, விட்டமின் எனப்படும் உயிர் சத்து, மினரல் எனப்படும் தாது சத்துக்கள் கிடைக்க வழிவகை செய்ய முடியும். அடர் தீவனம் சினை மாடுகள் மற்றும் பால் உற்பத்தி மாடுகளுக்கு மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி நாம் பசும்புல்லை வழங்கும் போது பசும்புல்லின் அளவு குறைவாக காணப்படும் வெயில் காலங்களில். இந்த பசும்புல்லை நாம் சிறிய சிறிய துண்டுகளாக எந்திரத்தை வைத்து துண்டாக்கி கொடுக்கும்போது அதனுடைய விரைய அளவை நாம் குறைக்கலாம். பெரிய புல்கட்டை எடுத்து போட்டேமானால் அது உணவு எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் அந்த முழு புல்கட்டும் வீணாகிவிடும். சிறிய சிறிய துண்டுகளாக ஆக்கி குறிப்பிட்ட அளவை ஒவ்வொரு சமயமும் நாம் கால்நடைகளுக்கு வழங்கும்போது பசு தீவனம் பற்றாக்குறையுள்ள கோடை காலங்களிலும் அதனுடைய விரயத்தை தவிர்த்து நாம் கால்நடைகளை சிறப்பாக வளர்க்க உதவும். அதே பசுந்தீவனத்திற்கு மண்ணில்லா பயிர் சாகுபடி என்று நாம் கூறும் அசோலா ஹைட்ரோபோனிக்ஸ் பயிர் சாகுபடி செய்தும் அதை நாம் கால்நடைகளுக்கு அளிக்கலாம். மண் இல்லாதனால் தண்ணீர் தேவையும் குறைவாக ஏற்படுகிறது. அதனால் இத்தகைய முறையும் நாம் கையாண்டு கால்நடைகளுக்கு கோடை காலங்களில் வழங்கலாம். சார், இந்த புல் அறுவை இயந்திரங்கள் எளிதில் கிடைப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் உண்டா? அதாவது பெரிய பண்ணைகளுக்கு தேவையான பெரிய இயந்திரம் கிடைக்கின்றன. அதே மாதிரி சின்ன சின்ன 3-4 மாடுகளுக்கு தேவையான புல் வெட்டும் இயந்திரமும் எளிதில் கிடைக்கின்றன. எல்லா இடங்களிலும் நாம் பெற இயலும். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெப்ப அலர்ஜி காலங்களில் வந்து இந்த மாதிரியான தாதுப்புகள், வைட்டமின் இதெல்லாம் குறையுது மாட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதை வந்து எப்படி சார் கொடுத்து அதை ஒரு சமநிலை கொண்டு வரதுங்க சார்? விட்டமின் என்கின்ற உயிர் சத்தும் மினரல் என்கின்ற தாது சத்தும் கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்திலிருந்து கிடைக்கின்றன. பசுந்தீவனம் கோடை காலங்களில் பற்றாக்குறை ஏற்படும் போது அவற்றுக்கு கிடைக்கக்கூடிய உயிர் சத்துக்களும் தாது உப்புகளும் குறைந்து விடுகின்றன. இவற்றை நாம் தாது உப்பு கலவை என்று வெளிச்சந்தையில் எளிதாக கிடைக்கும். இந்த தாது உப்பு கலவையை நாம் பெற்று கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். மேலும் இந்த தாது உப்பானது கால்நடைகளின் அசையூன் விலங்குகளின் வயிற்றில் உள்ள நுண்ணுயிரிகள் வளர்வதற்கு மிகவும் முக்கியமானது. இந்த தாது உப்புக்கள் குறைபடும் போது அதனுடைய வளர்ச்சி குறைபடுகின்றன. வளர்ச்சி குறைபடும் போது அதனுடைய வளர்சிதை மாற்றங்கள் குறைவடைகின்றன. வளர்சிதை மாற்றங்கள் குறைவடையும் போது அந்த வயிற்றில் அமிலத்தன்மை அதிகரித்து காணப்படுகிறது. அமிலத்தன்மை அதிகரித்து காணப்படும் போது கால்நடைகளுக்கு செரிமான கோளாறும் உண்டாகின்றன. எனவே அமிலத்தன்மையை நாம் சமசீர் செய்ய வேண்டும். இந்த அமிலத்தன்மையை சமசீர் செய்ய மெக்னீசியம் பால் போன்ற மருந்துகளையும் நாம் கால்நடைகளுக்கு அளிக்கலாம். இந்த வெப்ப அயற்சி காலங்களில் கால்நடைகள் உள்ள வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களோட வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னு சொன்னீங்க சார். அதுக்கு மெக்னீசியம் பால் போன்ற தாதுக்களை கொடுக்கலான்னு சொன்னீங்க. அது எவ்வளோ கொடுக்கலாம்? அதுக்கு ஏதாவது அளவுகள் இருக்குதா?
நேரங்கள் இருக்கா, எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கால்நடைகளின் அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் கிடாரிகள் என்றால் அல்லது கன்றுகின்ற மாடுகள் என்றால் அதனுடைய எடையை பொறுத்து நாம் கொடுக்க வேண்டும். இது வெளிச்சந்தையில் இந்த மருந்து கிடைக்கிறது. இந்த மருந்தை கொடுப்பதற்கு முன்னால் கால்நடை மருத்துவரின் அறிவுரையை பெற்று கொடுக்க வேண்டும். இதில் அமிலக்காரத்தன்மையில் மாறுபாடு உள்ளதா அல்லது மாறுபாடு இல்லையா என்பதை நாம் எளிதில் அறிய இயலாது. இதை தக்க கால்நடை மருத்துவர் அதனுடைய வளர்ப்பு முறைகளை கேட்டறிந்து சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு உறுதி செய்வார். நாமளாகவே மக்னீசியம் பால் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய இது ஒரு முறை. ஆனால் அதை உபயோகப்படுத்துவதற்கு முன் கால்நடை மருத்துவரின் ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியம். சிறப்பு சார். நாமளாக ஏதாவது ஒரு கொடுத்து அதுக்கு இது வேறு மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் நான் அதனுடைய அளவையும் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் விவசாயிகள் உடனடியாக போய் மருந்து கடைகளில் அதை பெற்றுக்கொண்டு தானாகவே கொடுக்க முன் வந்தீர்கள். அது செரிமான கோளாறு பல்வேறு காரணங்களால் உண்டாகின்றன. அது வெப்பாயிற்சியால், அதுவும் குறிப்பாக இந்த அமிலத்தன்மையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் உறுதி செய்ய வேண்டும். சார், இப்போ இந்த வெப்பாயிற்சி மாடுகள், எருமைகள் சொன்னீங்க. இந்த மாதிரி ஆடுகளுக்கும் இந்த மாதிரி வெப்பாயிற்சி ஏற்படுங்களா? ஆடுகளுக்கும் வெப்பாயிற்சி ஏற்படும் சார். ஆடுகள் குறிப்பாக அது பார்த்து கொண்டேமானால் அதனுடைய வியர்வை சுரப்பின் அளவு மாடுகளை ஒப்பிடுகையில் குறைவு. ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கு அதே போல் அதனுடைய உரோமத்தின் நீளம் அதிகம். அதனால் வியர்வை வழியாக வெப்பத்தை வெளியேற்ற முடியாது. ஒன்று சுவாச காற்று வழியாகத்தான் வெளியேற்றும். அதனால் சுவாசத்தின் விகிதம் அதிகமாக காணப்படும். அதே மாதிரி கடும் வெயில்களில் வாயை திறந்து கொண்டு இருக்கும், நுரையும் வாயிலிருந்து வெளிப்படும். அதுக்கு இப்போ ஆடுகளுக்கான வெப்பயிற்சி முறையை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகள் தனியாக ஏதாவது இருக்குதுங்களா சார்? ஆடுகளுக்கும் குறிப்பாக கொட்டகை அமைத்தல். ஒரு 5-6 ஆடுகள் தான் இருக்கிறது என்றால் கொட்டகை அமைத்தல் நம் லாபத்தை பெற முடியாது எனில் மரத்தடியில் கொண்டு கட்டி வைக்க வேண்டும். அது அருகிலேயே நீர் கிடைக்கும் வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும். முடிந்தவரை இலைதலைகளை பறித்து பசும் தீவனத்தின் பூர்த்தியை நாம் சரி செய்ய வேண்டும். இந்த வெப்ப காலங்களில் வெப்பயிற்சி ஏற்படுதுன்னு சொன்னீங்க சார். இப்போ இந்த மாதிரி டைமில் வெளியில் மேய்ச்சலுக்கு அழைச்சிக்கு போகும்போது எப்படி அதை மேலாண்மை செய்கிறது சார்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். 1 அல்லது 2 மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள் கொட்டகை அமைத்தல் என்பது அவர்களுக்கு லாபகரமாக அமையாது. குறிப்பாக மரநிழல்களையே அவர்கள் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இவர்கள் தங்களது கால்நடைகளுக்கு தீவனமாக மேய்ச்சலைத்தான் நம்பிக்கொண்டு இருப்பார்கள். இத்தகைய மாடுகளை வெப்ப காலங்களில் நாம் அதிகாலை மற்றும் மாலை வேளையில் அழைத்து செல்வது நல்லது. காலையில் 7 மணி முதல் 10 மணி, அதிகபட்சமாக 11 மணிக்கு மிகாமல் கால்நடைகளை தனது இருப்பிடத்திற்கு அல்லது வீடுகளுக்கு கொண்டு வந்து விடணும். அதை மாலையில் 4 முதல் 6 மணிக்குள் தனது மேய்ச்சல் நேரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி இந்த காலங்களில் கால்நடைகளை அதிக தூரத்திற்கு எடுத்து செல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அதிக தூரத்திற்கு எடுத்து செல்லும் போது அதற்கு தேவைப்படும் பசுந்தீவனத்தின் அளவு தனது நடைபயணத்திற்கே உபயோகப்படுத்துவதால் அதனுடைய வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு தேவையான சத்துக்கள் குறைவாக கிடைக்கின்றன. அதனால் குறிப்பாக கோடை காலங்களில் அருகாமையில் மேய்ச்சலுக்கு அனுப்புவதால் இத்தகைய உணவு மற்றும் ஆற்றல் விரயம் தடுக்கப்பட்டுவிடும். அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. ஒரு மாடுகளை எடுத்துக்கொண்டேமானால் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிகாமல் மேய்ச்சல் நிலங்களை இருக்குமாறு வைத்துக்கொள்ள வேண்டும். ஆடு மாடுகளுக்கு 8 கிலோமீட்டர் அளவில் மேய்ச்சல் தூரமானது இருக்குமாறு நாம் பார்த்துக்கொள்வது நல்லது சார். இப்போது பார்த்தீங்கன்னா நாம் சிறு விவசாயிகள் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுது, கால் தாங்கி நடக்குது, மாட்டுக்கு உடம்புலாம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இந்த வெப்பயிற்சியும் அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. இதுவும் அதுவும் ஒன்று தானுங்களா சார்? வெப்பயிற்சி, அந்த காய்ச்சல் இதெல்லாம் ஒன்று தானுங்களா? வெப்ப அயற்சியும் காய்ச்சலும் இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளன. வெப்ப அயற்சி என்பது உடலினுடைய வெப்பநிலை அதிகரிப்பது. அதனுடைய வெப்பநிலை குறிப்பாக சுற்றுச்சூழ்நிலைகளில் நிலவும் வெப்பநிலையை பொறுத்து உடலின் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் அல்லது குறைந்து காணப்படும். வெயில் காலங்களில் சுற்றுச்சூழலின் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. அதனால் எந்த ஒரு பொருட்களிலிருந்தும் வெப்ப கடத்தல் நிகழ்கிறது. வெப்பம் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு
அல்லது ஒரு உயிரினங்களிலிருந்து இன்னொரு உயிரினங்களுக்கு கதிர்வீச்சின் மூலமாகவோ அல்லது வெப்ப கடத்தலின் மூலமாகவோ அல்லது வெப்ப ஊடுருவலின் மூலமாகவோ வந்து சேர்கின்றன. இது மாதிரி பல்வேறு முறைகளில் கால்நடைகளை இந்த வெப்பமானது வந்தடைகிறது. இந்த வெப்பத்தை இரண்டு முறைகளில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். வேர்வை, சுவாசம் மூலம் வெளியேற்றுகின்றன. இந்த வெளியேற்ற முடியாமல் இருக்கும்போது வெப்ப சுமையானது கால்நடைகளில் அதிகரித்து விடுகின்றன. இந்த வெப்ப சுமை அதிகரிக்கும் போது நாம் இதை ஹைப்பர்தெர்மியா சுமை என்று தான் கூறுகிறோம். இந்த சுமையினால் பல்வேறு உடல் செயலியல் மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஆனால் ஃபீவர், காய்ச்சல் என நாம் குறிப்பிடும்போது இங்கு நோய்க்கிருமிகள் ஒரு முக்கிய காரணமாக வழிவகுக்கிறது. நோய்க்கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய்க்கிருமிகள் உடலினுள் வளரும் போது அது என்ட்ரோட்ராக்சின் என்ற நச்சு பொருளை உண்டாக்குகிறது. இந்த நச்சு பொருளானது உடலினுடைய மற்ற செல்களை தாக்கி அதிலிருந்து சில வேதிப்பொருள்களை உண்டாக்குகின்றன. இந்த வேதிப்பொருள்களானது மூளையை அடைந்து ஹைப்போதாலமஸ் என நாம் ஆங்கிலத்தில் கூறுவோம். அந்த ஹைப்போதாலமஸ் என்ற பகுதியில் சில மாற்றங்களை உருவாக்கி அந்த ஹைப்போதாலமஸில் வெப்பநிலையை உயர்த்த மற்றும் தாழ்த்த அதற்கு தகுந்த போல் மாற்றி அமைக்கக்கூடிய திறன் உள்ளது. இந்த நோய்க்கிருமியினால் உண்டாகும் பொருட்கள் மூளையின் ஹைப்போதாலமஸ் என்ற பகுதியில் வெப்ப ஏற்றத்தாழ்வுகளை சீர்குலைத்து அதன் வழியாக காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த வெப்பநிலையினால் வெப்ப சுமை ஏற்படுவதற்கும் நோய்க்கிருமிகளால் காய்ச்சல் ஏற்படுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. நன்றி சார். சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த வெப்ப அயற்சி வந்து மெயினாக வந்து கோடை காலங்களில் வரும்னு சொல்லிட்டு, குளிர்காலங்களில் ஏதோ அந்த மாதிரியான அயற்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார்? வெப்ப அயற்சி மாதிரி குளிர் அயற்சி என்று சொல்வதில்லை. கடுங்குளிரினால் தாக்கம் ஏற்படுகிறது. கால்நடைகள் அதிக தீவனத்தை உட்கொள்ளும். ஏனென்றால் அது வெப்பத்தை இழந்து விடுகிறது, உடல் வெப்பத்தை. அதனால் வளர்சிதை மாற்றங்கள் அதிகமாக நடைபெற வேண்டும். அதிக அளவு வெப்பத்தை உண்டாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய உடல் வெப்பநிலையை சீராக வைத்துக்கொள்ள உதவும். அதே மாதிரி தண்ணீரின் அளவு குறைந்து தான் எடுத்துக்கொள்ளும் இத்தகைய காலங்களில். அதே மாதிரி சிறுநீர் வெளியேற்றமும் வெயில் காலங்களில் குறைந்து காணப்படும், குளிர்காலங்களில் அதிகரிக்கும். சார், இப்போ நீங்கள் முன்ன சொன்னீங்க சார், பசுமாட்டுக்கும் எரும மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வியர்வை சுரப்பி 6 மடங்கு இருக்கும் பசுமாட்டுக்கு, எரும மாட்டுக்கு 1 மடங்கு தான் இருக்கும். அதனால தான் அதிகமாக அது தண்ணியிலே இருக்குன்னு சொல்லிட்டு, வேர்வை சுரப்பி கம்மியாக இருக்கிறதுனால மழை காலங்களில் அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமாங்க சார் எருமை? அதாவது வியர்வை சுரப்பிகள் என்பது வெயில் காலங்களுக்கு தேவைப்படும் ஒன்றாகும். மழை காலங்களில் வியர்வை சுரப்பிகளின் பங்கு என்பது ரொம்ப குறைவுதான். ஏனெனில் மழை காலங்களில் வெப்பத்தை வெளியேற்றுவதை தவிர்க்க வேண்டும். வெப்பத்தை வெளியேற்றிவிட்டால் உடல் வெப்பநிலையானது குறைந்து காணப்படும். அதனால் குளிர் வெப்பநிலையினால் கால்நடைகள் நடுக்கத்திற்குள்ளாகலாம். அதனால் இங்கு எடுத்துக்கொண்டேமானால் இங்கு முடியினுடைய நீளம், அடர்த்தி, அதேபோல் விலங்குகளின் தோலுக்கு கீழே உள்ள கொழுப்பு படலத்தினுடைய அடர்த்தி இவையெல்லாம் முக்கிய பங்காற்றுகின்றன. இவையெல்லாம் வெப்பம் வெளியேறுவதை குறைத்து வெப்பத்தை பாதுகாக்கின்றன. அதனால் கால்நடைகள் தங்கள் வெப்பத்தை சமச்சீராக வைத்துக்கொள்ள உதவும். நன்றி சார், சிறப்பாக சொன்னீங்க. நன்றி சார். சார், நீங்கள் இப்போ இந்த வெப்ப அயற்சினால் உணவு மண்டலத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், சினைப்பருவத்தில் இனப்பெருக்கத்தில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க சார். விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெப்ப அயற்சினால் நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா மாடுகளுக்கு? அதை கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சார், வெப்ப அயற்சி என்பது நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். எப்படி நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் என்றால், வெப்ப காலங்களில் இரத்தமானது உடலின் உள்ளுறுப்புகளுக்கு செல்வதை விட, உடலின் உள்ளுறுப்புகள் என்பது அனைத்தும் இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், மூளை இவற்றுக்கு செல்வதை விட வெளியுறுப்புகளுக்குத்தான் அதிகமாக செல்கின்றன. ஏனெனில் உடலில் காணப்படும் வெப்பத்தை தோலின் மூலமாக வெளியேற்ற வேண்டும். இதனால் உடலுக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு, குறிப்பாக மூளைக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு குறைந்து காணப்படும். இதனால் மூளைக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் போன்ற வாயுக்களும் இதர சத்துக்களும் குறைந்து காணப்படுகின்றன. அதிக வெப்பநிலையில் கால்நடைகளை எடுத்து கொண்டு செல்லும் போது அதனுடைய நடக்கும் திறனும் இழந்து காணப்படுகின்றன. ஏனென்றால் இது முக்கியமாக சோர்வு என்பது சில சமயங்களில் மிக கடுமையான வெப்ப காலங்களில் நடுக்கத்துக்கு உள்ளாகின்றன. இவை நரம்பு மண்டலம் மற்றும் தசை மண்டலம் பாதிக்கப்படுவதால் தான் நடுக்கத்துக்குண்டாகி கடும் வெயிலிலேயே மயங்கி விழுந்துவிடும். சரியாக சொன்னீங்க சார்.
இந்த வெப்ப அயற்சியெல்லாம் நரம்பு மண்டலத்திலையும் பாதிக்கப்படும் சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாவது கட்டுப்படுத்துறதுக்கு முறைகள் ஏதாவது இருக்குதுங்களா? இதுக்கு அந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை தாக்கும் பொழுது நம்ம விவசாயிகள் செய்ய வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன சார்? நரம்பு மண்டலத்திற்கு பாதிப்பு ஏற்படணும் பார்க்க வேண்டுமானால் நாம் உச்சி வெயிலில் குறிப்பாக கால்நடைகளை மேய்ச்சலுக்கோ அல்லது அதிக தொலைதூரத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது. குறிப்பாக கோடை காலங்களில் மாடுகளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதாலோ, திறந்த வாகனங்களில் எடுத்து செல்வதாலோ, அல்லது தொலைதூரத்திற்கு அழைத்து செல்வதாலோ, அல்லது மேய்ச்சலுக்கு செல்வதாலோ நேரடியாக உச்சி வெயில் கால்நடைகளில் ஏற்பட்டு சில தாங்க முடியாத வயது முதிர்ந்த கால்நடைகளும் அல்லது இளங்கன்றுகளும் இத்தகைய பாதிப்புக்கு உள்ளாகின்றன. அதனால் உச்சி வெயிலை தவிர்ப்பது மிகவும் முக்கியமானது. அதுவும் சில வெளிநாடு மற்றும் கலப்பின பசுக்கள் வெப்பத்தை தாங்கக்கூடிய திறன் அதிகமாக இல்லை. இதனால் இத்தகைய மாடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இதற்கு அடிக்கடி குளிப்பாட்டுதல் முக்கியம். அதேபோல் கொட்டகையில் இருந்தால் நீர் தெளிப்பான்களை நாம் பயன்படுத்தலாம். சார், இப்போ கால்நடைகளுக்கு இந்த வெப்பம் கடத்தும் திறன் ஒன்று சொன்னீங்க. அதில் வந்து தோலில் ரோமங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி, ரோமங்கள் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி வெப்பம் கடத்தும் திறன் இருக்கும். அதை வைத்து வெப்ப அயற்சி ஏற்படுங்கிற மாதிரி சொன்னீங்க. இதில் வந்து எல்லா கால்நடைகளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குங்களா, இல்லை கால்நடைகள் வித்தியாசப்படுங்களா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் சார். வெப்பமானது எவ்வாறு கால்நடைகளை வந்தடைகின்றன அல்லது கால்நடைகளிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு செல்கின்றன என்பதை நாம் எடுத்துக்கொண்டேமானால் 3 முக்கிய வழிமுறைகள் உள்ளன. ஒன்று நேரடி சூரிய கதிர்வீச்சு. நேரடி கதிர்வீச்சு, இதனை ஆங்கிலத்தில் ரேடியேஷன் என்று சொல்வார்கள். நேரடியாக பெறப்படுகின்ற வெப்பம். இன்னொன்று வெப்ப கடத்தல். அதாவது கால்நடைகள் ஒரு தரையில் இருக்கும்போதோ அல்லது படுத்திருக்கும் போதோ அல்லது சுவற்றில் சாயும் போதோ வெப்ப கடத்தல் 2 வேறுபட்ட பொருள்களுக்கிடையே வெப்ப கடத்தல் நடைபெறுகிறது. 3வது வெப்ப ஊடுருவல். கால்நடைகளின் உடல்களிலிருந்து வெளிப்படும் வெப்பம் அருகே உள்ள காற்றுக்கு சென்று அந்த காற்று என்ற ஊடகத்தின் வழியாக மற்றொரு பொருளை சென்றடைகின்றன. இது 2ம் வெப்ப பரிமாற்றம் ஒரு உயிரினத்திலிருந்து ஒரு உயிரற்ற பொருளுக்கோ அல்லது ஒரு உயிரற்ற பொருளிலிருந்து உயிரினத்திற்கோ வந்தடையும். ஆனால் 4வது ஒரு முறை, அதாவது வெப்பமானது எவாப்பரேஷன் என ஆங்கிலத்தில் கூறுவோம். இது ஈரம் வெளியாகுதல் அல்லது ஆவியாகுதல் என்று பொருள். இது குறிப்பாக விலங்குகளிலிருந்து அல்லது உயிருள்ள பொருள்களிலிருந்து வெப்பமானது சுற்றுச்சூழ்நிலைக்கு கடத்த மட்டும் உதவும். எதிர் திசையில் வெப்பமானது உயிரற்ற பொருள்களிலிருந்து உயிருள்ள பொருள்களுக்கு இம்முறையில் வெப்பம் வந்தடையாது. இதுதான் 3 முறையில் வெப்பம் ஒரு உயிரினங்களிலிருந்து அல்லது ஒரு பொருட்களிலிருந்து மற்ற பொருட்களுக்கு வெப்பம் சென்றடைகின்றன. இந்த சூழ்நிலைகளின் வெப்பத்தை பொறுத்து கால்நடைகள் வெப்பத்தை மாற்றி அமைத்துக் கொள்கின்றன. குறிப்பாக நாம் பார்த்த அனைத்து கால்நடைகளும் ஆடு, மாடு, வெள்ளாடு, கோழி இவை அனைத்துமே வெப்பரத்த பிராணிகள். வெப்பரத்த பிராணிகள் என்பது சூழ்நிலைகளில் வெப்பநிலை மாறுபட்டாலும், சுற்றுச்சூழல் வெப்பநிலை கோடை காலங்களில் அதிகரித்தாலும் குளிர்காலங்களில் குறைந்தாலும் இந்த கால்நடைகளானது பாலூட்டிகளானது நீரில் காணப்படும் திமிங்கலத்தை தவிர மற்ற பாலூட்டிகள் அனைத்தும் சூழ்நிலைகளின் வெப்பம் மாறுபட்டாலும் கூட தங்களது உடலின் வெப்பத்தை சீராக வைத்துக்கொள்ளும். அதை நாம் ஏற்கனவே கூறியது போல் வெப்பத்தை வெளியேற்றி வேர்வை மூலமாகவோ அல்லது சுவாசத்தின் மூலமாகவோ வெளியேற்றி வெப்பத்தை தணித்து விடுகிறது. அதே மாதிரி குளிர்காலங்களில் வெப்பத்தை உற்பத்தி செய்ய போதிய தீவனத்தை எடுத்துக்கொள்கிறது, அதிக அளவு தீவனத்தை எடுத்துக்கொள்கிறது. அதே மாதிரி குளிர்காலங்களில் வெப்பம் மிகுந்த பகுதிகளுக்கு சென்று நேரடி சூரிய ஒளிக்கு சென்றால் அல்லது வெப்பம் அதிகம் அல்லது வெளிப்புற காற்றுக்கு நேரடியாக செல்லாமல் கொட்டகையினுள் சென்று வெப்பம் அதிகமாக உள்ள இடங்களில் ஒன்றோடொன்று கால்நடைகள் இணைந்து தனது வெப்பம் வெளியேறுதலை குறைத்து வெப்பத்தை சமன் செய்து கொள்கிறது. நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு வெப்ப அயற்சியினால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்னென்ன, அதனோட அறிகுறிகள் என்னென்ன, அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி மேலாண்மை முறைகளை பற்றி மிக விளக்கமாக சொன்னீங்க சார். இது விவசாயிகளுக்கும் நேயர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம் சார். நன்றி சார், மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது
நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 10ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.